வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நான் உங்கள் ஜிஎம் சார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த சாப்டர்ல பார்த்தோம்னா அனாட்டமினா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ஸ். பிளான்ஸோட ஸ்டெம், ரூட், லீஃப் இவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அனாட்டமி. அப்போ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எல்லா ஆர்கானிசமும் எதனால மேட் அப் இருக்குது? செல்ஸ்னால மேட் அப் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்ப செல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது? டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது. டிஷ்யூ எதை ஃபார்ம் பண்ணுது? ஆர்கனைஸ் ஆகி ஆர்கனைஸ் இன்டு ஆர்கனா ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுது. இது எல்லா ஆர்கானிசத்துக்குமே பொருந்தும். பட் ஆனா பிளான்ஸ்ல பார்த்தா அப்படின்னா இந்த டிஷ்யூக்கு இடையில பார்த்தா அப்படின்னா ஒன்னு டெவலப் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ சிஸ்டம். டிஷ்யூ சிஸ்டம். அப்போ அது டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம் ஆன பின்னாடி தான் என்ன ஆகுது? ஆர்கனா டெவலப் ஆகுது. அப்போ ஈச் ஆர்கன், ஒவ்வொரு ஆர்கன்லையுமே லீஃப், ஸ்டெம், ரூட், ஒவ்வொரு ஆர்கன்லையுமே இந்த டிஷ்யூ சிஸ்டம் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸில் ஒரே ஒரு டைப் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டைப் என்னன்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதை பற்றி தான் இன்னைக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிஷ்யூ சேர்ந்து இந்த டிஷ்யூ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. அதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடியை பிளான்ட் பாடியோட என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். இப்போ ஹியூமன் பாடியில பார்த்தா அப்படின்னா ஸ்கின் என்ன பண்ணுது? அவுட்டர் கவரிங் லேயரா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு அவுட்டர் கவரிங் லேயரா இருப்பது என்ன பார்த்தோம்னா எபிடெர்மிஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு மசில்ஸ் மாதிரி, நம்ம பாடியில மசில்ஸ் மாதிரி எது அந்த மசில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியை வந்து சேப்பு கொடுக்குது. நம்ம பாடிக்கு சேப்பு கொடுக்குறது எதுன்னு பார்த்தோம்னா மசில்ஸ் கொடுக்குது இல்லையா? அது மாதிரி பிளான்ட்டுக்கு லீவ்ஸ், ஸ்டெம், ரூட் அப்படிங்கிறதுக்கான ஷேப்பை கொடுக்குறது எதுன்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம்ல என்ன பார்த்தோம்னா சைலம், ப்ளோயம். சைலம் பார்த்தோம்னா சைலம், ப்ளோயம் ரெண்டுமே கண்டக்டிவ் எலமெண்ட்ஸ். அதாவது சைலம் பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணுது, ப்ளோயம் பார்த்தோம்னா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுது. அது மாதிரியான சைலம் அண்ட் ப்ளோயம் ஆர்கனைஸ் ஆயிருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? அது வந்து பார்த்தா அப்படின்னா பிளட் சர்க்குலேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, வெசல்ஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்டரிஸ் அண்டு பார்த்தோம்னா வெயின், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா வெசல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், பிளட் வெசல்ஸ். அது எப்படி கண்டக்ட் பண்ணுதோ அது மாதிரி என்ன பண்ணுது இங்கே சைலம், ப்ளோயம் வந்து பிளான்ட்ல கண்டக்ட் பண்ணுது, கண்டக்டிங் எலமெண்ட்ஸா இருக்குது. சரி, இது மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த டிஷ்யூ சிஸ்டம் வந்து 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா லொகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் லொகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி டிஷ்யூ வந்து 3ஆ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அதர் ஒன் பார்த்தோம்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது. சரி, இப்போ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் த பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியோட அவுட்டர் கவரிங் லேயரா இருக்கிறது இது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். சரி, இப்போ அதை பத்தி நாம இதில் பார்க்கலாம். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் பார்த்தா அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ், அனதர் ஒன் பார்த்தா அப்படின்னா ஸ்டொமேட்டா, அடுத்து பார்த்தா அப்படின்னா எபிடெர்மல் அப்பண்டேஜ் ஆர் அதர்வைஸ் கால் எபிடெர்மல் அவுட் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்னா என்ன, ஸ்டொமேட்டானா என்ன, எபிடெர்மல் அப்பண்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தாவே இந்த எபிடெர்மல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பார்த்தோம்னா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ல பார்த்தோம்னா சிங்கிள் லேயரா தான் இருக்கும். அதனால தான் யூஸ்வலி சிங்கிள் லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் லேயரா இருக்கும். இந்த செல்ஸ் பார்த்தோம்னா எலாங்கேட்டட் செல்ஸா இருக்கும். அதை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாரு, எலாங்கேட்டட் செல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. செல்ஸ் வந்து எலாங்கேட்டட் ஆயிருக்குது, காம்பேக்ட்லி அரேஞ்ச் ஆயிருக்குது, அதாவது க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்குது செல்ஸ் எல்லாமே. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸே கிடையாது. அப்ப வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எந்த ஒரு எபிடெர்மிஸ் எடுத்துட்டாலுமே என்ன சொல்லுவோம்னு பார்த்தா அப்படின்னா சிங்கிள் லேயரா இருக்கும். அதே மாதிரி எலாங்கேட்டட் செல்ஸ் காம்பேக்ட்லி அரேஞ்ச் ஆயிருக்கும், கண்டினியூஸ் லேயரா இருக்கும். இந்த செல்ஸ் எதனால மேடப் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பேரன்கைமோட செல்ஸ்னால மேடப் ஆயிருக்கும். அப்ப பாரன்கைமாய்டு செல்ஸ்னால மேடப் ஆன ஒரு சிங்கிள் லேயர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் செல்ஸ் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஸ்ல பார்த்தா அப்படின்னா சைட்டோபிளாசம் கண்டென்ட் எப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கும். அப்ப ஏன்னு பார்த்தா அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, அதாவது பார்த்தோம்னா அவுட்டர் கவரிங்கை ஃபார்ம் பண்ணுது. அப்ப ஸ்ட்ரக்சரல் பார்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் வந்து ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய செல்வால் எப்படின்னு பார்த்தோம்னா தின்னா இருக்கும். அப்ப தின் செல்வால் வந்து சரௌண்ட் பண்ணிருக்கும் எபிடெர்மல் செல்ஸ்ல. சரி, ஓகே. இப்போ ஒரு பிளான்டோட லீஃப், ஸ்டெம், ரூட் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய இந்த லேயர் தான், அந்த சிங்கிள் லேயர் தான் நம்ம எபிடெர்மல் செல் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. இந்த எபிடெர்மல் செல்லையும் கவர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வேக்சி திக் லேயர்டு இருக்குது. அதாவது வேக்ஸ் மாதிரி இருக்குது. வேக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோபோபிக் நேச்சர்.
ஏன்னா அந்த ஹைட்ரோபோபிக் நேச்சர் அப்படின்னா என்னது அப்படின்னா வாட்டரை ஹேட் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ். அப்ப கியூட்டின் அப்படிங்கிற ஒரு வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ்னால இது மேட் ஆஃப் இருக்கும். அப்ப இதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். எக்ஸஸ் வாட்டரை என்ன பண்ணாது, இங்க ரிமூவ் ஆகாது, ப்ரிவென்ட் பண்ணுது, தடுக்குது. அதுதான் கியூட்டிகளோட ஃபங்க்ஷன். அப்ப கியூட்டிகளோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்ப பார்த்தோன்னா இது எபிடெர்மிஸ் அப்படியே பத்தி சொல்லிட்டோம். எபிடெர்மிஸ்னா என்ன, எப்படி இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணிருக்கூடியது கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கல் எதில் ஆப்சென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட்ல ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ரூட்டை வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுது. அப்போ அங்கே கியூட்டிக்கல் இருந்துச்சுன்னா வாட்டர் உள்ள என்ட்ரி ஆகாது. அதனால தான் ரூட்ல என்ன அதில் கியூட்டிக்கல் கிடையாது. பட் ஆனால் ஸ்டெம் லீவ்ஸ் ரெண்டுலையுமே பார்த்தோம்னா என்ன இருக்கும், கியூட்டிக்கல் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ் அடுத்தது ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எபிடெர்மிஸ்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. அப்ப அந்த கண்டினியூஸ் லேயர்ல பார்த்தோம்னா அங்கங்க இன்டரப்டட் ஆயிருக்குது, அதாவது பார்த்தோன்னா கேப் ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. இந்த ஸ்டொமேட்டல் போரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால இங்க என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன், எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் ஆகும் லீஃப்ல. அந்த லீஃப்ல எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் ஆகுது எதில் நடக்கும், ஸ்டொமேட்டா போர்ல நடக்கும். அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிறதும் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிறதும் எதில் நடக்கும், இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்கும். அதனால ஸ்டொமேட்டோவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஈச் ஸ்டொமேட்டா, இந்த ஸ்டொமேட்டாவை பார்த்தோம்னா கவர் பண்ணி 2 பீன் ஷேப்டு செல்ஸ் இருக்கும். அந்த பீன் ஷேப்டு செல்லுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா காட் செல்ஸ். இப்போ காட் செல்ஸை பத்தி தான் இதுல நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ காட் செல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமேட்டாவை கவர் பண்ணிருக்கூடிய 2 பீன் ஷேப்டு செல் தான் நம்ம காட் செல்ஸ். பீன் ஷேப்டுன்னு சொல்லலாம், ஆர் கிட்னி ஷேப்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த காட் செல்ஸ்ல பார்த்தோம்னா இதோட அவுட்டர் வாலும் இன்னர் வாலும் பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்குது. அவுட்டர் வால் பார்த்தோம் அப்படின்னா தின்னா இருக்கும், பட் ஆனால் இன்னர் வால் பார்த்தோம் அப்படின்னா திக்கா இருக்கும். இது ரெண்டும், இது தின்னாவும் இது திக்காவும் இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோசிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோவை வந்து ரெகுலேட் பண்றது தான் எதுன்னு பார்த்தோம்னா காட் செல்ஸ். அது காரணமே இந்த அவுட்டர் வால். ஏன்னா அவுட்டர் வால் எலாஸ்டிக் நேச்சரா இருக்கும், இன்னர் வால் இன் எலாஸ்டிக் நேச்சரா இருக்கும். அதனால தான் பார்த்தோம்னா வாட்டர் உள்ள வந்தோடனே எது எக்ஸ்பெண்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா அவுட்டர் வால் எக்ஸ்பெண்ட் ஆகும், பட் ஆனால் இன்னர் வால் என்ன பண்ணுது, எக்ஸ்பெண்டபிள் ஆகாது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமேட்டோ இப்படி க்ளோஸா இருக்கிறது, இப்படி வாட்டர் உள்ள என்ட்ரி ஆனவொடனே என்ன ஆகும் பார்த்தோம்னா இப்படி ஓப்பன் ஆகும், எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அதில் ரிமூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம. அப்ப காட் செல்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். காட் செல்ஸும் ஒன்னாவது என்ன சொல்லியிருப்பாங்க, எபிடெர்மல் செல்ஸ் தான். இங்க மாடிஃபைட் ஆகிது, ஏன்னா ஸ்டொமேட்டோவை கவர் பண்றதுக்கு இங்க மாடிஃபைட் ஆயிருக்குது. ஒரு மாடிஃபைடான எபிடெர்மல் செல்ஸ் தான் என்ன சொல்லுவோம் நம்ம காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ்ல மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், மற்ற அதர் எபிடெர்மல் செல்ஸ்ல do not have chloroplast. chloroplast அதுல இருக்காது. சரி, சம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் சரௌண்ட் பண்ணி சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. அதே மற்ற அதர் எபிடெர்மல் செல்ஸ்ல சைஸ்லயும் ஷேப்லயும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். அந்த செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இப்ப இந்த சப்சிடரி செல்ஸ், காட் செல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் போர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்றாங்கன்னா ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் ஃபார்ம் பண்றாங்க. அப்ப ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டொமேட்டல் போர், அதே மாதிரி பார்த்தோம்னா காட் செல்ஸ், அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சப்சிடரி செல்ஸ், இவங்க எல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இதுல இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைகாட் பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பீன் ஷேப்டு செல்லா இருக்கும் காட் செல்ஸ். பட் ஆனா கிராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டம்பிள் ஷேப்ல இருக்கும். அப்ப காட் செல்ஸ் வந்து டம்பிள் ஷேப்ல எதுல ஃபவுண்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா கிராசஸ்ல. சரி, இது வந்து ஸ்டொமேட்டோவை பத்தி நம்ம இதில் பேசியாச்சு. இப்ப இந்த ஸ்டொமேட்டோவுக்கு அடுத்தது என்ன சொன்னோம் நம்ம எபிடெர்மல் அப்பண்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அப்ப அதை பத்தி அடுத்ததுல பார்க்கலாம். எபிடெர்மல் அப்பண்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாரு எபிடெர்மல் செல்ஸ் போட்டிருக்கோம். எபிடெர்மல் செல்ஸ்ல பார்த்தோம்னா அவுட் குரோத்தா ஒன்று டெவலப் ஆகுது. அப்ப ரூட் கேருங்கிறது தனியான ஒரு பார்ட் கிடையாது. எபிடெர்மல் செல்லோட அவுட் குரோத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம ரூட் கேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரூட் கேர் எதுல இருந்து ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எபிடெர்மல் செல்ஸ் தான் ஆர்ஜினேட் ஆகுது. எபிடெர்மல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அவுட் குரோத் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க ரூட் கேர். ரூட் கேரோட ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் ஃப்ரம் தி சாயில். சாயில் இருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணது தான் இதோட ஃபங்க்ஷனு. சரி, ரூட் கேருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகோம். ட்ரைகோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ல இருக்கக்கூடிய அவுட் குரோத். ஸ்டெம்ல இருக்கக்கூடிய அவுட் குரோத்துக்கு பேரு ட்ரைகோம். இந்த ட்ரைகோம் மேபி எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா பிராஞ்சடா இருக்கலாம், இல்லைன்னா அன்பிராஞ்சடா இருக்கலாம்.
அப்ப இது பார்த்தா அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பத்தி அப்படின்னா இதோட எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தோம்னா ரெடியூஸ் வாட்டர் லாஸ் என்ன பண்ணுது ரெடியூஸ் பண்ணுது டூரிங் எப்பன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்ப டிரான்ஸ்பிரேஷன் அப்ப வாட்டர் லாஸை என்ன பண்ணுது ப்ரிவென்ட் பண்றதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படி நமக்கு ஹேர் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்கல்ல வந்து அந்த ஸ்கல்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட் என்ன பண்ணுது அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுதோ அது மாதிரி என்ன பண்ணுது பார்த்தோம்னா ஸ்டெம்மோட அவுட்டர் லேயர்ல இருக்கிறனால இது என்ன பண்ணுது அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் அதை கொடுத்துருப்பாங்க ரெடியூஸ் வாட்டர் லாஸ் டூரிங் டிரான்ஸ்பிரேஷன் அப்போ வாட்டர் லாஸ் என்ன பண்ணுது இது ப்ரிவென்ட் பண்ணுது. சரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோம் வந்து மேபி பிரான்ச்டு அண்ட் அன்பிரான்ச்டு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தோம்னா சாஃப்டாவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்டிஃபாவும் இருக்கும். சாஃப்டா இருக்கிறது பார்த்தோம்னா ஹேர் எக்ஸாம்பிளா சொல்லணும்னு பார்த்தோம்னா சன்ஃபிளவரோட ஸ்டெம்ல இருக்கும். சன்ஃபிளவரோட ஸ்டெம்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம அந்த சாஃப்ட் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து பார்த்தோம்னா எபிடெர்மல் ஹேர்ல அது ட்ரைகோம்ல சொல்லியிருப்பாங்க. இதே பார்த்தோம்னா ஸ்டிஃபா இருக்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோஸோட ஸ்டெம்ல பார்த்தோம்னா ஒரு எபிடெர்மல் ஹேர் இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா ஸ்பைனா மாடிஃபைடா இருக்கும். அப்ப அது வந்து ஸ்டிப் எக்ஸாம்பிள் அதை சொல்லலாம். சம் எபிடெர்மல் ஹேர் அதாவது பார்த்தா அப்படின்னா அந்த ட்ரைகோம் பார்த்தா அப்படின்னா செக்ரட்டரி ஃபங்க்ஷனை செய்யுது. அப்ப என்ன பண்ணுது சில கிளாண்ட் வச்சிருக்கோம் அந்த கிளாண்ட் என்ன பண்ணுது சில அந்த ஃப்ளூயிட வந்து செக்ரீட் பண்ணுது. அதனால அதை செக்ரட்டரி ஃபங்க்ஷனும் செய்யுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எபிடெர்மல் திசிஸ்டோட பார்ட்ஸ். அப்போ எபிடெர்மல் திசிஸ்ட் எப்படி சொல்றோம் நம்ம எபிடெர்மிஸ், அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஸ்டொமேட்டா, அடுத்து பார்த்தோம்னா எபிடெர்மல் அப்பண்டேஜஸ். இது மாதிரி வந்து 3 பார்ட்ஸா சொல்றோம். அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய திசு சிஸ்டம் அதாவது பார்த்தோம்னா கிரவுண்ட் திசு சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் திசு சிஸ்டம் இதை பத்தி நமக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.